ஜெர்மனோட ரெயின்மெண்டல் கம்பெனி. அடிக்கடி நெறைய விஷயம் இவங்க சொல்றாங்க. உக்ரைன்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பெருசா ஆர்ட்லரி செஞ்சுருவோம் அப்டின்னாங்க. 3 வருஷமா இன்னும் கடையே எங்க வைக்கலான்றது முடிவு பண்ணல அப்டின்னு கூட சொல்லிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பரவால்ல. இப்ப திரும்பவும் அதே ரெயின்மெண்டல் கம்பெனி ரொம்ப உற்சாகத்தோட வந்து சொல்லிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவோட 155 செல் அவுட்புட் எவ்வளோங்க? மேனுஃபேக்சர் பண்றது. அ ஜெர்மனோட டிஃபென்ஸ் பிரிம் ரெயின்மெண்டலான நாங்க சீக்கிரமா 1.5 மில்லியன் 155 ஆர்ட்லரி செல்ஸ வந்து ஒரு வருஷத்துல ப்ரொடியூஸ் பண்ணும். அமெரிக்கா மொத்தமும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? அதைய நாங்க ஓவர் கம் பண்ணிரும். தெரியுமா? நாங்க தான் நாங்க தான் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதியா மாறப் போறோம் அப்படிங்கிறத ரெயின்மெண்டல் கம்பெனி மாறுதட்டி சொல்லிக்கிறாங்க. இதையாச்சும் செய்யுங்க. உக்ரைன்ல தான் போர் நடக்குது. கடை கண்டுபிடிக்க முடியல. உங்க நாட்டிலேயாவது உட்கார்ந்து செய்றீங்களான்னு பார்ப்போம். இல்ல செஞ்சுட்டீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுதான் போருக்கு ரெடியா இருந்துக்கா டைம் வாங்குறீங்களா? அப்படிங்கிற கேள்விகள் பல அண்டர்ஸ்டுக்குள்ள இருந்துச்சு இல்லையா? இப்ப பார்த்துக்கங்க மக்களே. இது போல அவங்க ரெடி ஆகறதுக்கு தான் டைம் வாங்கியிருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இத யார் சொல்றாங்க அப்படின்னா, செவிறு வீதி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. மேற்கு மீடியா தான். ஸோ அவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. சரி இது வந்து பண்ண இந்த இடத்துல நடக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலி தரப்புல அதிர்த்து போயிருக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, இட்டாலியோட கடலோர பகுதிகள் இந்த மெடிட்டரேனியன்ஸ் இருக்கு இல்லையா? அங்க ரஷ்யாவோட ஒரு சப்மரைன் வந்து பார்த்தீங்கன்னா, டமக்கடின்னு வந்து நின்னுட்டு இருந்திருக்கு. "யாராவது இருக்கீங்களா? பார்த்துட்டியா? சரி நான் இங்க தான் இருக்கேன் பார்த்துக்க" அப்படிங்கிறது போல, "ஹாய்" அப்படிங்கிறது போல வந்து பண்ணா ரஷ்யாவோட ஒரு சப்மரைன். கிருஷ்ணடார் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் சீல இந்த இட்டாலி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் வாட்டர்ல தான் அப்படியே டமக்குன்னு வந்து நின்னுட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்டாலியோட கப்பல்கள், போர் கப்பல்கள் வந்து கண்டுபிடிச்சு, "ஐயா! இங்க நிக்காதீங்கய்யா! வேற பக்கம் போயிருங்க. நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். தயவு செஞ்சு எங்க பக்கத்துல வராதீங்கயா!" அப்படின்னு போல வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி விட்டுருக்காங்க. ஷேடோ பண்றதுக்காக அப்படியே வந்து பண்ண நின்றுருக்காங்க. ஏன்னா, மிரட்டுறதுக்காக ரஷ்யா இது போல கொண்டு போய் நிப்பாட்டி வேணும்னே கொண்டு வந்து மண்டைய காமிச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, சப்மரைன் அடியில இருக்கிறது வேற, கடலுக்கு அடியில இருக்கிறது வேற. அ அது வந்து மேல வந்து காட்டுதே அப்படிங்கும்போது வாண்டடா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். வந்து என்ன இட்டாலிய மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்களா? தம்பி இங்கேருந்து மிசைல் லான்ச் பண்ணிடுறோம் பார்த்துக்க அப்படிங்கோல மிரட்டுறதுக்காக வந்திருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனா ரஷ்யா வேண்டாம் இங்கிட்டு வராத அங்கிட்டு ஓடிரு அப்படிங்கிறது போல அண்ட குடுக்கறதுக்காக வந்து பண்ண இட்டாலியோட கடற்படை வந்திருக்கு. சரி இதுக்கு எப்படி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தெரப்பி செஷன் எடுப்பாங்களா நேட்டோல அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. கடுமையான கண்டனங்கள் ரஷ்யா அப்படிங்கிறது போல எல்லாரும் உட்கார்ந்து கடுமையான கண்டனங்கள் சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி காசிப் பேசிட்டு அதுக்கப்புறம் தெரப்பி செஷன் எடுத்துட்டு ஒண்ணும் கவலைப்படாதீங்க இட்டாலி. அப்படிலாம் ரஷ்யா அடிச்சிட மாட்டாங்க. தைரியமா போங்க நாங்கலாம் இருக்கோம் அப்படிங்கிறது போல அனுப்பி வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே இது போல யூரோப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்ம இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உக்ரைன்ல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாஸ்க்டு கும்பல். உக்ரைன்ல ஒரு கும்பல் உருவாகியிருக்காங்க. இது நம்ம முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மிரட்டல்கள் விட்டுருந்தாங்க. டிசிசி எம்ப்ளாயீஸ்க்கு எகெயின்ஸ்டா மிரட்டல்கள்லாம் இருந்துச்சு. பெருமளவுல ஒடசா பகுதியில மொபைலைசேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆர்ம்டு குரூப் அ போராட்டக்காரர்கள்னு வச்சுக்கலாம். கலவரக்காரர்கள். ஸோ உக்ரைனோட ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்திய போராளிகள். ஸோ இப்ப இவங்க ஒடசால வந்து பார்த்தீங்கன்னா உதயமாயிருக்காங்க. மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வந்திருந்தாங்க, மிரட்டிக்கிறாங்க. நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். இப்ப திருப்பி மிரட்டிக்கிறார். உக்ரைன் ஓவரா பண்ற. இதுக்கப்புறம் களத்துல இறங்கிரும் பார்த்துக்க அப்படிங்கிற பண்ணா மிரட்டல்கள் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சைடு விட்டுருக்கும்போது, ரஷ்யா அங்கருந்து ஜொயின்னு மிசைல்ஸ ஏவி விட்டுருக்காங்க. இப்ப திரும்ப வந்து பண்ணா ஒடசால ஹெவியான அட்டாக் நைட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பியிருக்காங்க ரஷ்யா. இதுல ஹெவியான அட்டாக் ஒடசா பகுதிகள்ல. ஒடசா மேல சர்ச் பக்கத்துலலாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. பயங்கரமான சேதங்கள் ஆயிடுச்சுங்க. ஹை-ரைஸ் பில்டிங் அடிச்சுட்டாங்க. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுட்டாங்க. அப்படிங்கலாம் வந்து பண்ணா ஒரு புலம்பல்கள் வந்து பண்ண உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு ஒடசா பகுதிகள்ல அப்படின்னு சொல்றாங்க. அட் சேம் டைம் அப்படியே களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கிராசிமா அவர்கள். கிராசிமா அவர்கள் வெஸ்ட் குரூப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து என்னப்பா? ஏது? எப்படி? அப்படிங்கிறது போல பார்த்து பேசிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ பார்த்து படிக்கும்போது, ஒரு ஒரு குரூப்புக்கும் பிரத்யேகமா தனித்தனியா சொன்னாரு. நார்த் குரூப், ஜப்பாட் குரூப், சவுத் குரூப், டினிப்பர் குரூப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்போட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? யார் யார் எங்கெங்க முன்னேற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா அவர் சொல்லியிருந்தாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட். ஜனவரி 2026 இன்னும் இந்த மாசம் முடியல. பட் இருந்தாலுமே மொத்தமா 17 பகுதிகள் வில்லேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? பாப்புலேட்டட் பகுதிகள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கோம். எங்களோட பகுதிகள மீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுல கிராஷ்மா அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதிய ரஷ்யா போய் அவங்க மீட் எடுத்திருக்காங்க 17 பகுதிகள. ஏன்னா டொனெட்ஸ்க், லுகான்ஸ்க்லாம் அவங்களோடது தானே.
இதுல 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு மாசத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது போல கிராசிம் அவர்கள் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளையும் ட்ரோன் கண்ட்ரோல், ஆர்ட்லரி கண்ட்ரோல், மேன் பவர் கண்ட்ரோல் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா இருக்கு. 2வது கரண்ட். வின்டர் வேற வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் இப்போ ஓரளவுக்கு சாதகமா ரஷ்யாவுக்கு திரும்பிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் ஒரு ஷிஃப்ட். உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்பன்ஸ் வந்து அடாப்ட் ஆகாது. அதாவது சம்மர் கொஞ்சம் ஹீட்டா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ திடீர்னு வின்டர் அப்படிங்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் இருக்கும். அதில வந்து அந்த வெப்பன் அடாப்ட் ஆகி அதுக்கேத்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து நம்ம கொண்டு போணும். ஏன்னா திடீர்னு முன்னாடி போய் நிக்கும்போது சுள்ளின்னு என்ன பண்றது? இது போல பல விஷயங்கள் இருக்கு. லாஜிஸ்டிக்கும் பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருது. ஏன்னா இந்த வின்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ நிலம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்ல. அந்த இடத்துல வந்து சேறு சகதியா இருந்தது. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் வீடியோ பதிவு. ஸோ வந்துச்சுன்னா அங்கேயே மாட்டிக்கும். இந்த டேங்க்லாம் வெளிய வரதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கும். டேங்க் ஆர்மட் பெர்சனல் வெஹிக்கிள்லாம். அது சின்ன சின்ன கார் ஏன்னா மொபைலைசேஷன் சின்ன சின்ன குரூப்பா பிரியிறாங்க. நெறைய சின்ன சின்ன ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா? ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாட்டிக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளைங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்ப அதுக்கான பொசிஷன் வந்திருக்கு. எப்படி இத யூஸ் பண்ணிக்க போறாங்க? யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல என்னன்னா, உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்கிவ் பகுதிகள்ல அதிகப்படியான ட்ரோன் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குமிச்சு வச்சிருந்துருக்காங்க. அதிகமான ட்ரோன்கள், ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பதுக்கி வச்சிருந்துருக்காங்க. ரஷ்ய தரப்பு வந்து இத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அக்குமுலேஷன் பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. பயங்கரமான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிகப்படியான ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சேதமாயிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி தான் இந்த கர்கிவா இல்ல சுமியா அப்படிங்கிறது கேள்வி. இல்ல 2 பக்கமே கத்தி விட்டு எரிஞ்சிடலாம் அப்படிங்குள்ள ரஷ்ய தரப்பு வந்து யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உக்ரைன் அதுக்கு பிரிப்பேர் ஆயிருக்காங்க. ஹெவியான ட்ரோன் அக்குமுலேஷன் பாயிண்ட் வேர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கர்கிவ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். நம்ம மேப்ல பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஆனா இப்போ அந்த கர்கிவ் பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ட்ரோன்கள் அக்குமுலேட் பண்ணிக்கிறாங்க. அத இழப்புகள ஏற்படுத்திக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு வந்து துல்லியமான தாக்குதல்கள். இந்த கர்கிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரான்ச்சினோ அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட். ஸோ அந்த பகுதியில வந்து இது போல அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இது ஒரு மிகப்பெரும் அளவுல பிரேக் த்ரூ அப்படின்னு கூட சொல்றாங்க. 2வது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்பைடர் 30 அப்படிங்கிறது போல நம்ம பார்த்திருப்போம். அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஒரு புது லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த FPV ட்ரோன்களுக்கு எகெயின்ஸ்டா இத வந்து சோதனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. சில சில மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பைடர் 30ன்னு சொல்லிட்டு. அதாவது 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்காங்கன்னா நெட் மாரி லான்ச் ஆகும். இந்த துப்பாக்கியிலருந்து அந்த ஒரு ஒரு இதையும் நீங்க பொருத்திட்டு சுட்டீங்க அப்டின்னா, FPV ட்ரோன்கள் உங்கள நியர்பை வருது அப்டின்னா, இத நம்ம சுடும்போது இப்ப இத கேப்சர் பண்ணி செயலிழக்க வச்சுரும். அதுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணக்கூடிய ஆயுதம் தான் இது. 30 மீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய அந்த நைலான் நெட் இருக்கும் அதுல. அது போய் அப்படியே கவ்விட்டு கீழ விழுந்துரும். அந்த ட்ரோன்கள்னால பறக்க முடியாது. ப்ரொப்பல்லர் சுத்தாது. அதோட இம்பாக்ட்னால 30 மீட்டர் தொலைவுல இருக்கனால, அந்த வீரர் வந்து பண்ணா சேஃப்டியா இருக்கலாம். இது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஒண்ணு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரைஃபிள்ஸ் இருந்தே அது போல புல்லட்ஸ யூஸ் பண்ணி சுடும்போது, ட்ரோன்களும் டவுன் ஆகும். நம்ம அது மாரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது குண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த கன்னுக்கு போடக்கூடிய அந்த அம்யூனிஷன். ஸோ ஒரு வேள இது செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது, அது வந்துருச்சா? இல்ல சோதனை போயிட்டு இருக்கா? என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா போர் சூழல் இல்லையா? அதிகப்படியான செய்திகள் கிடைக்காது. மேபி வந்திருக்கலாம். எனக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். பட் இது போல விஷயங்கள் வந்து பண்ணா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் ஏதாவது வருது, ரஷ்ய தரப்புலருந்து வருதுன்னா, களத்துல ஏதாவது இந்த தடவ அட்வான்ஸ் போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல ஏதாவது முன்னேறுறாங்க அப்படிங்கும்போது, அது போல ஏதாவது செய்றாங்க, வீடியோ பதிவுகள் வருதுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இது போல விஷயங்கள், இந்த ஷாட்கன் மாரியான ஒரு சின்ன துப்பாக்கி அந்த குண்டு இருக்கு இல்லையா? அந்த குண்ட மட்டும் வந்து நம்ம ரைஃபிள்ஸ்ல லோட் பண்ற மாரி லோட் பண்ணி சுட்டாங்கன்னா, ட்ரோன்கள் டவுன் ஆகும் அப்படிங்கிறது போல. ஸோ இதனால இழப்புகள தடுத்தரலாம். ஏன்னா ட்ரோன் டாமினன்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ட்ரோனோட லெவல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீக்ல இருக்கு. ஸோ இந்த கன் மூலியமா அந்த ட்ரோனோட டாமினன்ஸ்ங்கிறது தவிர்க்கப்படுமா? அந்த ட்ரோன் டாமினன்ஸ். ஏன்னா இந்த ட்ரோன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கொண்டு வந்துட்டோம்னா டவுன் பண்ணிடலாம்னு யோசிச்சாங்க. ஆனா எலக்ட்ரானிக் வார்ஃபேர ஓவர் ரைட் பண்ற மாதிரி ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து பிசிக்கலா எவனாவது போய் வயர கட் பண்ணி விட்டா தான் உண்டு. ஆனா அத கட் பண்ணாலும் பின்னாடி வர இன்னொரு ட்ரோன் கட் பண்றோம் முடிச்சு விட்டுறது. ஸோ இது போல இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அது ஏஐ ட்ரோன் கனெக்ஷன் இருந்தாலும் இல்லாட்டி அதுவே யோசிச்சு அடிக்கிற மாரி பல விஷயங்கள் வந்துருச்சு. இத தடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஏத்த வெப்பன் இந்த துப்பாக்கி தான் அப்டிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது. இப்போ இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்டி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இது பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.